Welcome to Alwyn Cappuccino YouTube channel. ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தவக்காலனாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சிலுவை பாதை. ஆமாம், நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான பக்தி முயற்சியாகவும் சிலுவை பாதை இருக்கும். இந்த சிலுவை பாதை எப்படி துவங்குச்சுன்றதை தான் இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் சார்ந்த, கிறிஸ்தவத்தை சார்ந்த, கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தவக்காலங்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பக்தி முயற்சி என்னன்னு பார்த்தோன்னா சிலுவை பாதை, ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வே ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லலாம். இந்த பக்தி முயற்சியை வழக்கமாக கத்தோலிக்கர்கள் எந்த நாளில் செய்வாங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா வெள்ளிக்கிழமை நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில இடங்களில் மற்ற நாட்கள்லையும் செய்வாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு பக்தி முயற்சி எங்கேருந்து துவங்குது, யார் துவக்கியது அப்படின்னு நம்ம ஒரு வரலாற்று பூர்வமாக ஒரு இடத்த நம்ம நோக்கி போகிறோம், பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல் நூற்றாண்டுக்கு போகணும். ஏன்னா முதல் நூற்றாண்டில் தான் முதலாக இந்த சிலுவை பாதைன்ற பழக்கம் துவங்குகிறது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சிலுவை பாதை மாதிரி இல்லை, இது வேற மாதிரி துவங்குது. எப்படின்னு பார்த்தோன்னா முதல் நூற்றாண்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருப்பயணம் மேற்கொள்கிறாங்க. எங்கன்னா எருசலேமுக்கு, அந்த கல்வாரி மலைக்கு, அந்த கல்வாரி இடத்துக்கு ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்க போகக்கூடிய வழி எந்த வழியாக மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற அந்த வழியை தான் அவர்கள் ஒரு திருப்பயண வழியாக பயன்படுத்தினாங்க. இப்படி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. வருஷம் போயிட்டு அவங்க ஒரு திரு யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. இப்படி அவர்கள் துவக்கிய அந்த திரு யாத்திரை தான் இன்றைக்கி நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு அந்த பக்தி முயற்சிக்கு, சிலுவை பாதைக்கு ஒரு அடித்தளமாக இன்றைக்கே மாறியிருக்கு. இப்படி முதல் நூற்றாண்டிலேயே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புனித யாத்திரைக்கு போகிறாங்க. குறிப்பாக இயேசு சிலுவையை தூக்கிட்டு போன அந்த தெருக்கள் வழியாகவே இவர்கள் இந்த திரு யாத்திரையை செய்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த பாதையை அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா வியா டொலரோசா அப்படின்னு கூப்பிட்டாங்க. லத்தீன் மொழியில் வியா டொலரோசா. அதை இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா வே ஆஃப் த சாரோஸ்ன்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா பாடுகளின் பாதை, அப்படி இல்லைன்னா துயரத்தின் பாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி தொடர்ந்து இந்த முதல் கிறிஸ்தவர்கள் துவங்கிய அந்த திருப்பயணமானது அதுக்கப்புறம் நிறைய மக்களாலும் தொடரப்படுது. இப்படி தான் அது தொடர்ந்து செய்யப்படுது. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து மக்களால் கடைபிடிக்கப்படுது. இப்படியே இது நடந்துட்டு இருக்கும் பொழுது கான்ஸ்டன்டினோப்பிள், அரசர் கான்ஸ்டன்டினோப்பிள் 313 அந்த வருஷங்களில் கிறிஸ்துவ மதத்தை அங்கீகரிக்கிறாரு, ரோமில் அங்கீகரிக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய தாயார் சென்ட் ஹெலனா அவங்க 326 அந்த காலகட்டத்தில் எருசலேமுக்கு இதே போல் அந்த வியா டொலரோசா அப்படின்னு சொல்கிற அந்த பாதைகள் வழியாக இவர்களும் இந்த புனித ஹெலனம்மாவும் இவங்களும் ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அவர்கள் அந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இயேசு அங்கு சென்ற ஒவ்வொரு இடத்தையும் மார்க் பண்ணுறாங்க. என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அவர்களும் அந்த திருப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்படி அவர்கள் செய்து முடித்ததுக்கு அப்புறம்தான் இந்த திருப்பயணன்றது ஒரு மிகவும் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக மக்களுடைய பழக்கத்துக்கு வருது. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்னென்னா முதல் கிறிஸ்தவர்கள் திரு யாத்திரை போகிறாங்க. ஓகே, 4வது நூற்றாண்டில் புனித ஹெலனாம்மா அவங்களும் அந்த திரு யாத்திரை போகிறாங்க. அதன் பிறகு இந்த திரு யாத்திரைன்றது ஒரு ஃபேமஸான மக்கள் மத்தியில் பழக்கத்துக்கு வந்த ஒரு பக்தி முயற்சியாக மாறுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி இவர்கள் செய்த இந்த திரு யாத்திரை எப்படி இன்னைக்கு நம்ம கோயிலில் செய்யக்கூடிய ஸ்தலமாக 14 ஸ்தலம் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிலுவை பாதையாக மாறுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கான பதில் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னை போன்ற பிரான்சிஸ்கன் துறவிகள் தான். ஏன்னா இந்த பிரான்சிஸ்கன் துறவிகள் தான் 13வது 14வது நூற்றாண்டில் இந்த சிலுவை பாதையை நம்ம கோயிலில் ஸ்தலமாக வச்சு செய்யக்கூடிய சிலுவை பாதையை எல்லா இடத்துக்கும் ஒரு பக்தி முயற்சியாக பரப்பினார்கள். அதனால் இன்றைக்கி நம்ம கோயிலில் செய்யக்கூடிய சிலுவை பாதையை யார் துவங்கியது, அதை யார் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பிரான்சிஸ்கன்ஸ் தான் காரணம். எதுக்காக இந்த பிரான்சிஸ்கன்ஸ் இந்த பக்தி முயற்சியை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்தாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா 11வது 12வது 13வது நூற்றாண்டில் சிலுவை போர் நடந்து முடிக்குது. அந்த சிலுவை போர்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய கிறிஸ்தவர்களால், யூரோப்பில் இருக்கிற கிறிஸ்தவர்களால் எருசலேம் போய் இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ள முடியல. ஏன்னா ஒன்று அது ஒரு ஆபத்தான பாதையாக இருக்குது. இவ்வளோ தூரம் போய் அந்த சிலுவை பாதையை அந்த பில்கிரிமேஜை அவங்களால செய்ய முடியல. 2வது காரணம் நிறைய காசு செலவாகுது. நமக்கே தெரியும், நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு திருப்பயணம் போகிறோன்னா நிறைய காசு செலவாகும். இதே தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க.
இப்படி நிறைய மக்களால அந்த எருசலேமுக்கு போய் அந்த திரு யாத்திரையை மேற்கொள்ள முடியாமலே போயிடுது. இந்த நேரத்துல தான் கிளெமெண்ட் தி 6th 1342வது வருஷம் பிரான்சிஸ்கன்ஸை புனித பூமியில எல்லா கோயில்களுக்கும் அவங்கள வந்து இன்சார்ஜா அப்பாயிண்ட் செய்கிறாரு. இப்படி அங்கே உள்ள பிரான்சிஸ்கன் தான் இங்கே வர முடியாத மக்களுக்கு நம்ம வந்து இந்த அனுபவத்தை கொடுக்கணும், அவர்களுக்கும் இந்த ஒரு பில்கிரிமேஜ் அனுபவம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த பக்தி முயற்சியை எல்லா இடத்துக்கும் பரப்புகிறாங்க. இப்படி அவர்கள் பரப்பும் பொழுது இத்தாலியிலே 14வது நூற்றாண்டுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 500 இடங்களில் இந்த புனித ஸ்தலங்களை வந்து அவங்க நிறுவுறாங்க. எப்படின்னா எருசலேமில் உள்ள ஒரு ஸ்டேஷன் நம்ம சொல்கிறீங்களா, ஒரு ஸ்தலம் போலவே இவங்க வந்து மற்ற இத்தாலி மற்ற இடங்களில் இருக்கிற கோயில்களிலும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் இந்த ஸ்தலங்களை ஒவ்வொன்றா நிறுவுறாங்க. அவங்க நிறுவுகிற அந்த இடங்கள் மக்களுக்கு அந்த வே ஆஃப் த கிராஸ் செய்யக்கூடிய ஒரு திருப்பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறுது. 1731வது வருஷத்துல கிளெமெண்ட் தி 12th அவர் தான் வந்து இந்த 14 ஸ்தலம் தான் சிலுவை பாதை செய்யக்கூடிய ஸ்தலங்களா இருக்கணும்னு சொல்லி அதை அங்கீகரிக்கிறாரு. அதன் பிறகுதான் இன்னைக்கு நம்ம வந்து 14 ஸ்தலம் சொல்றோம்னா அதுக்கு கிளெமெண்ட் தி 12th தான் காரணம். அதன் பிறகுதான் இன்னைக்கு நம்ம கோயிலில் ஒவ்வொரு இடங்கள்லையும் செய்யக்கூடிய பக்தி முயற்சிகள் செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த 14 ஸ்தலம் இருக்கு. இப்படிதான் முதல் கிறிஸ்தவர்கள் ஒரு திருப்பயணமா துவங்கிய அந்த ஒரு திருப்பயணம் வியா டொலரோசான்னு சொல்லக்கூடிய அந்த வழியாக செய்த திருப்பயணம் ஹெலனாமா மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்ட அந்த திருப்பயணம் பிரான்சிஸ்கன் துறவிகளால் எல்லா இடத்துக்கும் பறைசாற்றப்பட்ட அந்த திருப்பயணம் சிலுவை பாதையாக இன்றைக்கி நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு பக்தி முயற்சியாக இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து பக்தியை வளர்க்கும் பொழுது அதோடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து வரலாறு தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சியும் நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணுற ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிடும். அதுக்காக தான் நான் ஒரு டைமும் இந்த வரலாறுகளை சொல்லுவேன். ஏன்னா நம்ம வரலாறு தெரிந்து ஒரு பக்தி முயற்சியை செய்யும் பொழுது அதை வந்து நம்ம முழுமையாக உணர முடியும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து உங்கள் ஃபாதர் ஆல்வின். தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.